ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 6.1 தான் பார்க்க போறோம். ஆன்லைனில் ஒருத்தர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாரு. அதாவது போன வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் போட்டுப்பேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தருவேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி எனக்கு 6.1 வந்து அன்லாக் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொன்னாரு. ஓகே, நம்மளும் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் டீமியோவில் கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இப்போ என்ன டூல் யூஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அன்லாக் டூல் லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி EDL மோட்ல கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த Qualcomm 9008 போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆன்லைனில் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நோக்கியா 6.1 செலக்ட் பண்ணிட்டு பேட்டர்னை வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியும் வந்து போயிடும். ஸோ பேட்டர்ன் தனி எஃப்ஆர்பி தனியெல்லாம் இல்லை, ரெண்டுமே சேர்ந்து எடுத்துருவோம். ஸோ லாகின் ஆகட்டும். லாகின் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும் லோயஸ்ட் ப்ரைஸ் இல்லை அப்படின்னா மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே போகிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், நாங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் கால் டைரெக்டாக பண்ணால் கூட ஓகே தான். ஸோ இது வந்து லாகின் ஆகிட்டோம். லாகின் ஆனதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டூல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த டூலுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்லாக் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 months 6 months 12 monthsன்னு சொல்லிட்டு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இந்த டூல் வேணுன்னா கூட நாங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணி தருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் டூல் தான். ஓகேங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் பண்ண போகிறோம். ஸோ நோக்கியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணலாம்னா 6.1 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாடல் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ 6.1 செலக்ட் பண்ணிட்டு அவர் பேட்டர்ன் லாக் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேக்டர் ரிசெட் கொடுத்தலாம். ஃபேக்டர் ரிசெட் கொடுத்தோன்னே கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி பேக்கப் ரீட்ரை வரும். ஸோ ரீட்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பண்ணுறதா இருந்தாலுமே ஆன்லைன் வந்து அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு டூல் வந்து பை பண்ணணும், எப்படி பை பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு டாங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் டாங்கிள்ஸும் வந்து நாங்கள் வந்து அவைலபிள் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோர்ஸ் வேணும், சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணும், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் வேணும், இல்லை டேட்டா ரிகவரி கோர்ஸ் வேணும், எதிகல் ஹேக்கிங் கோர்ஸ் வேணும், இல்லை ஹார்ட்வேர் கோர்ஸ் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. தாராளமாக வந்து கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி எஃப்ஆர்பியும் எடுத்துருச்சு, பேட்டர்னையும் எடுத்துருச்சு. இப்போ ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகி ஆன் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா மொபைல் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டுடலாம், அன்லாக் வந்து டன் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களோட மொபைலை வந்து நீங்கள் ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு இன்டிமேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கேபிள் வந்து ரிமூவ் பண்ணாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஸோ ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அன்லாக் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு பண்ணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறது இருக்கு. டாடா, பை பை.